ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமேசானில் பே லேட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த பே லேட்டர்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் இதில் ஜாயின் பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த பே லேட்டர் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பே லேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் இந்த மாதம் ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளுக்கான அமௌண்ட்டை அடுத்த மாதம் நம்ம பே பண்ணிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே லேட்டரில் நம்ம பண்ணலாம். அதாவது இந்த பே லேட்டரில் நம்ம ஜாயின் பண்ணின பிறகு இந்த மாதிரி சம் அமௌண்ட்டை நமக்கு கிரெடிட் லிமிட்டாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் லிமிட்டாக கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதம் நமக்கு தேவையான விஷயங்களை வாங்குகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு அடுத்த மாதம் ஒரு டேட்டில் பில்லாக நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு அந்த பில் அமௌண்ட்டை இந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை இஎம்ஐலையும் நம்ம வாங்கிக்கலாம். கைஸ், இந்த பே லேட்டர்னா இவ்வளோ தாங்க விஷயம். அதாவது நம்மக்கிட்ட காசே இல்லை அப்படின்னா கூட இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு விஷயங்களை வாங்கிட்டு அடுத்த கொஞ்சம் நாட்கள் கழித்து அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பே லேட்டர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த பே லேட்டரில் ஜாயின் பண்ண நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கைஸ், இந்த அமேசான் பே லேட்டரில் ஜாயின் பண்ண இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே அமேசான் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமேசான் பே லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நமக்கு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த அமேசான் பே லேட்டரில் ஜாயின் பண்ண எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அமேசான் பே லேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கஸ்டமருக்குமே இன்னும் கொடுக்கல. இப்போதைக்கு சில கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த பே லேட்டர் ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பே லேட்டர் கொடுக்கல அப்படின்னா கவலைப்பட வேணாம். ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே இது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பே லேட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு காமிக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே லேட்டர் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது இதில் ஜாயின் பண்ண இந்த சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், நெக்ஸ்ட்டு நம்முடைய பேன் கார்டு நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ இதை கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஸோ அதையும் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா மொபைல் நம்பர், அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. கைஸ், அடுத்து இப்போ நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளுடைய சிபில் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு இந்த பே லேட்டரில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நம்மளால் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க போகிற பொருள் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி அந்த பொருளை வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வாங்க போகிற பொருள் இந்த லிமிட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் பே லேட்டரை யூஸ் பண்ணி வாங்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், ஒருவேளை உங்களுக்கு இதில் கம்மியான கிரெடிட் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இந்த அமௌண்ட்டை நமக்கு இன்க்ரீஸும் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி நிறையா அமேசானில் பை பண்ணிவிட்டு கரெக்டாக அதை ரீபேமெண்ட்லாம் பண்ணோம் அப்படின்னா அப்போது அந்த கிரெடிட் லிமிட்டை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த பே லேட்டரில் ஜாயின் பண்ணுற ஸ்டார்டிங்கில் கம்மியான அமௌண்ட் தான் கிரெடிட் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஃப்யூச்சரில் இந்த லிமிட்டை அதிகப்படுத்த நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப்பு. இதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பே லேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆட்டோ ரீபேமெண்ட்டை நம்ம செட்டப் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெட் பேங்கிங் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டெபிட் கார்டை யூஸ் பண்ணி அதையும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். கைஸ், இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பை பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நமக்கு பில்லு வரும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை அந்த டியூ டேட்டுக்குள்ளே இதில் நம்ம லிங்க் பண்ணக்கூடிய அந்த அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான் இந்த ஆட்டோ ரீபேமெண்ட்டை நம்ம செட் பண்ணுறோம். கைஸ், அவ்வளோதாங்க. இதையும் நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த பே லேட்டர் நமக்கு ரெடி ஆகிடும். கைஸ், இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். அதாவது நம்ம நார்மலாக பை பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் மெத்தட் வரும் பார்த்தீங்களா, அங்கே இந்த பே லேட்டர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காமிக்கும். அதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கலாம்.
இந்த பே லேட்டரில் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை இஎம்ஐயில் தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணியும் நமக்கு தேவையான ப்ராடக்டை இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வாங்குகிற அந்த அமௌண்ட்டை அடுத்த மாதம் எப்போ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். கைஸ், இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது வாங்கின பிறகு அடுத்த மாதம் அந்த பில் அமௌண்ட்டை நம்ம இந்த ஆட்டோ ரீபேமெண்ட் மூலமும் பே பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களே அந்த டியூ டேட்டில் எடுத்துக்குவாங்க. இல்லை அப்படின்னா நாமளே மேனுவலாகவும் பே பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பே லேட்டரில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளோ அமௌண்ட்டு டியூ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்கே இந்த பில் அமௌண்ட்டை நம்மளுடைய டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூபிஐ யூஸ் பண்ணியும் அந்த பில் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிக்கலாம். கைஸ், இதில் நீங்கள் ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும். அதாவது இந்த பே லேட்டரில் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் பே பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா எதுவும் சார்ஜஸ் எல்லாமே இருக்காது. இல்லை நீங்கள் இஎம்ஐயில் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் நீங்கள் இங்கேயே வந்து செக் பண்ணிக்கலாம். கைஸ், இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து கவனிக்கணும். அதாவது நெக்ஸ்ட் மந்த்து நம்ம வந்து பே பண்ணுறதுக்கு அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஆட்டோ ரீபேமெண்ட் வந்து செட் பண்ணி வச்சுருப்போம். அதை யூஸ் பண்ணி அவங்க அமௌண்ட்டை வந்து எடுத்துப்பாங்க. இல்லை அந்த டேட்டுக்குள்ளே நம்மளால் அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸ் இல்லை பே பண்ண முடியல அப்படின்னா நமக்கு வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து போடுவாங்க. அது வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி ஏதாவது பை பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அந்த டியூ டேட்டில் மேனுவலாக நீங்களே பே பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அந்த அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த பே லேட்டரை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் இந்த பே லேட்டர் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த பே லேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது பை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய இந்த பே லேட்டர் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதை நினச்சும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். ஆனால் அதே போல் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை நீங்கள் வந்து ரிட்டன் போட்டிங்க அப்படின்னாலும் அப்போது அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டும் இந்த பே லேட்டர் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த பே லேட்டர் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து சொல்லிட்டேன். ஆனால் இதை தவிர இந்த பே லேட்டர் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.